அவங்க இப்போ அவங்க 2 இயர்ஸா ஒரு ஃபுல் டைம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க படிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஜாப் எடுத்து பண்றதுனால இப்போ அவங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு, அதாவது ஒரு லேடிஸ், அதாவது ஒரு கேர்ள்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்கூட்டி லவர்ஸா இருப்பாங்க, கண்டிப்பா ஒரு பைக் லவர்ஸா கண்டிப்பா இருப்பாங்க, ஒரு செயின் லவர்ஸா இருப்பாங்க, ஒரு போன் லவர்ஸா இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே இவங்க லைஃப்ல எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு 1,50,000 பைக் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1க்கு 2 போனா அவங்க இந்த ஒரு இன்கம்ல இருந்து சம்பாதிச்சு எடுத்துக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர் பிளானுக்காக அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாமே ஜுவல்ஸ் எடுத்துக்கும் செஞ்சிருக்காங்க, ஜுவல்ஸ் வாங்கிக்கும் செஞ்சிருக்காங்க இந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்து. அதே மாதிரி நிறைய அவங்க டீமையும் சூப்பரா கைடன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அவங்க டீம்ல நிறைய பேர் லீடர்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்த லெவலில் பெரிய லெவலில் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு. லெட்ஸ் இன்வைட் அவர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சாரி மேம் தவணை மேம், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆக்சிஸ் இந்தியா. வாங்க வெல்கம் மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கிளியர் மேம், கிளியர். தேங்க்யூ ஸோ மச். ஒரு சூப்பரான ஒரு ஹோஸ்டிங். ஸோ இந்த ஒரு மாலை பொழுதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 154 நபர்களை இந்த ஒரு இடத்துல வெல்கம் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இன்னும் மென்மேலும் வளர்றதுக்கும் நிறைய இடங்கள்ல ஹோஸ்ட் பண்றதுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் என்ன வெல்கம் பண்ணதுக்காக. அனைவருக்கும் இனிய அருமையான மாலை வணக்கம் அண்ட் எல்லா புகழும் இறைவனுக்கே. ஸோ இந்த ஒரு வாய்ஸ் வந்து எல்லாருமே காலையில மார்னிங் போஸ்ட்ல, ஈவினிங் போஸ்ட்ல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல நானே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் லாங் டைம் ஒரு சக்சஸ் ஷேரிங் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஸோ எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். சூப்பர். சோ இன்னைக்கு நம்ம டைரக்டா வந்து செஷனுக்குள்ளே வந்து போயிடலாம். சோ இல்ல உங்க டீம்ல ஏதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பெரிய லெவலில் டெவலப் ஆகாம இருக்கிறாங்க, இது மூலமா சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற பர்சன்ஸ்க்கு மட்டும் நீங்க கால் பண்ணி ரிமைண்ட் பண்ணலாம். உங்க டீம்ல டெவலப் ஆகும்னு நினைக்கிற, உங்களை மாதிரி இன்கம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற பர்சன்ஸை மட்டும் நீங்க கால் பண்ணி ரிமைண்டர் பண்ணிடலாம். சோ நம்ம செஷனை வந்து சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா யாருக்காகவும் நம்ம வந்து வெயிட் பண்ண போறது கிடையாது இல்ல. சோ அதனால நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குது, நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா புரியுது, எதுவும் பிரேக் ஆகல அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் மூலமா நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே சூப்பர். ஸோ நம்ம ஸ்ட்ரென்த்துமே இப்பதான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு இன்னைக்கு செஷன் இருக்குமா இல்லையான்றத ஒரு கன்ஃபியூஷன்ஸோட மேபி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 45 மெம்பர்ஸ் தான் என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? மத்தவங்க எல்லாம் கேட்கலையா? ஏனுங்க நாங்க வழக்கம் போல நான் ஹோஸ்ட் இல்லைங்க, இன்னைக்கு வந்து நான் தாங்க ட்ரெயினரு. ஓகே சூப்பர். சோ வாழ்த்துக்கள். ஹேண்ட் ரைஸ் பண்ண எல்லா மக்களுமே உடனடியா என்ன பண்றீங்கன்னா உங்க டீம்ல ஒவ்வொரு பர்சன்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிருப்பாங்கல்ல, மேபி கால் கூட எடுக்காம இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணி அவங்கள வந்து இன்வைட் பண்ணிட்டு வாங்க. நம்ம இன்னைக்கான சக்சஸ் ஷேரிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ என்னோட ஸ்கிரீன் விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண பிடிஎஃப் இதாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா நான் செகண்ட் டைமா வந்து பிடிஎஃப் ரெடி பண்ணி நான் வந்து ஷேரிங்கிறத கொடுக்குறேன். கொஞ்சம் நர்வஸா தான் இருக்குது, ரொம்ப எல்லாம் கிடையாது. நான் அந்த பிடிஎஃப் ரெடி பண்றதுக்கே ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. ரெடி பண்ணும் போதுதான் அங்க ஹோஸ்ட் லிங்க் வரல, டீம்ல ஒரு பிரச்சனை, இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி ரெடி பண்ண ஒரு பிடிஎஃப் ரொம்பலாம் கிடையாது, ஒரு 90 பேஜ் தான் இருக்குது. ஓகேவா? சோ அதனால 90 பேஜ ஒரு 25 மினிட்ஸ்ல வந்து முடிச்சிருவேன். ஓகேவா? சோ இது ஏன் வந்து சக்சஸ் மேஜ் மீரால் ஷேரிங் போட்டிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் வந்து என்னோட டீம் பேரே வந்து பாத்தீங்கன்னா மேஜ் மீரால் தான் வச்சிருப்பேன். என்னோட குரூப் நேம் என்னன்னா என்னால மறக்க முடியாத ஒரு நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா மேஜ். என்னோட அப்பா பேரு, அம்மா பேரு அண்ட் என்னோட நேம் சேர்த்துதான் மேஜ். சரிங்களா? சோ தென் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரையும் சேர்த்து அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் மேஜ். அதனால என்னோட லைஃப்ல மறக்க முடியாத அந்த மேஜோட தான் என்னோட இப்போ வரைக்கும் டீமை வந்து லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, தடைகள் தாண்டி தான் பண்ண வேண்டியதா இருக்குது. சோ அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி. ஓகேங்களா? ஹுசைன் சார் அப்போ ஓல்ட் ஏஜ்ல, ஓகேங்களா? சோ என்னோட 2 பிரதர், அப்புறம் அம்மா வந்து இப்போ கிடையாது, அப்பா அண்ட் என்னோட சிஸ்டர். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி எல்லாருமே இதுல இருப்பாங்க. என்னோட மச்சான் அண்ட் பேபிஸ் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? சோ இவங்க தான் என்னோட ஃபேமிலி. என்னோட ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாருமே யோசிக்கிறோம், ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வளர்ந்த பொண்ணு தான் நானும். இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வில்லேஜ்ல இருக்கிறோம், சரியா டவர் கிடைக்காது, பஸ் ஏரியா இல்ல, எங்க ஊருக்கு சொன்னா வந்து பெரிய லெவல்ல புரியாது அப்படின்னு சொல்ற அதே ஏரியால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா பிசினஸ் பண்ற பொண்ணு தான் நானும். சோ இந்த ஒரு பிசினஸ் மூலமா என்னோட ஃபேமிலின்ற எனக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் கிடையாது. அடுத்தடுத்துமே நம்ம வந்து அதை பார்க்க போறோம். எல்லாருமே வந்து படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணு தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9th வரைக்கும் படிச்சேன். அம்மா வந்து பாத்தீங்கன்னா 9th வந்து ஒரு சின்ன
இஷ்யூஸ்னால ஹெல்த் இஷ்யூஸ்னால இறந்துட்டாங்க. ஸோ அதனால அந்த டைம்ல என்ன வந்து டேக் அப் பண்ணிக்க ஆள் இல்லை. ஏன்னா அக்கா ஹாஸ்டல், அண்ணன் ஹாஸ்டல், தம்பிங்க 2 பேரும் சின்ன பசங்க அப்படின்ற சூழ்நிலை. பாட்டி வீட்டில் தான் நான் வந்து வளர்ந்தேன். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா 10th வந்து கம்ப்ளீட் பண்ணேன். கிட்டத்தட்ட என்னோட கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 9th மார்க் நான், சரிங்களா, 428 10th. என்னால மறக்க முடியாத ஸ்கூல் பாரதியார் ஸ்கூல் வீரநல்லூர்ல நான் வந்து படிச்சிருந்தேன். நிறைய எனக்கு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்றத தாண்டி நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட் ரீதியான விஷயங்கள் அந்த ஸ்கூல்ல வந்து எனக்கு கத்து கொடுத்தாங்க. மறக்க முடியாத ஸ்கூல். சோ அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து நம்ம பெரிய பொண்ணு ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி இங்க மறுபடியும் ஊருக்கே வந்தாச்சு. என்னோட இடையங்குளத்துல இருக்கிற அமீர் ஜமால் மேல்நிலை பள்ளியில வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் +2 வந்து படிச்சிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 971 என்னோட கிளாஸ் ஃபர்ஸ்ட் மார்க் நான் தான். அதுக்கப்புறம் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் தான் நான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாருமே என்னங்க போவோம், காலேஜ் போவோம். ஆனா என்னோட ஃபேமிலியில நடந்த ஒரு விஷயம், அதாவது எனக்கு வந்து மார்க் ரிசல்ட் வருது, எங்க அக்காவுக்கு மேரேஜ் May 22. அப்ப அந்த சூழ்நிலையில ஃபேமிலியில கொஞ்சம் மணி ப்ராப்ளம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய கடன் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அக்கா மேரேஜ் வந்து முடிச்சதுனால என்னால வந்து காலேஜ் எங்க வீட்டுல பெரிய லெவல்ல படிக்க வைக்க முடியல. நானும் அந்த டைம்ல வந்து பெரிய லெவல்ல கேட்காத சூழ்நிலையில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து கேட்டகரியா போனாங்க. அப்போ திடீர்னு மீட் பண்ண ஒரு மீட்டப் தான். ஏன்னா நாங்க பெரிய லெவல்ல மீட் பண்ணதே கிடையாது. நான் க்ளோஸா வந்து ஃப்ரெண்ட்ஸோட பழகுனது கிடையாது. சோ அப்போ எங்க செட்ல இருந்த க்ளோஸான பிள்ளைங்க வந்து இவங்க தான். சோ அப்போ எடுத்த மெமரிஸ் தான் இது. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா படிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணன் வந்து ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. நீ வந்து ஆலிமா படி அப்படின்னு சொல்லிட்டு, கலிதைக்குறிச்சியில எங்க மாமி பொண்ணே வந்து பாத்தீங்கன்னா ஆலிமா படிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாவே வந்து கத்து கொடுத்தாங்க. அங்க நாங்க பிள்ளைங்க உட்கார்ந்துருந்த இடம் தான். சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீச் வந்து அப்பவே ஸ்டார்ட் பண்ணதுதான். ஆனா பெரிய லெவல்ல வந்து கிடையாது. ஒரு 1 டைம் 2 டைம் வந்து பேசியிருக்கேன். மத்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னோட சீனியர்ஸ் பேசுவாங்க, நான் உட்காந்து கேட்பேன். அப்ப எடுத்த பிக்சர். அண்ட் எல்லாராலையும் அடுத்து மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதான் லாக்டவுன் சுச்சுவேஷன். எங்க ஃபேமிலி வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணுவாங்க. எங்களால மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா சீட்டு கட்டா இருக்கட்டும், அதுக்கடுத்து சுள்ளி விளையாடுறதா இருக்கட்டும், எல்லாமே பல்லாங்குழி எல்லா விளையாட்டுமே வந்து லாக்டவுன்ல நாங்க என்ஜாய் பண்ண ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஏன்னா வெளியில எங்கேயும் போக முடியாது, அதனால பள்ளிவாசல் நியர்பை தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பவுமே செம்மையா வந்து என்ஜாய் பண்ணி வாழ்ந்த ஒரு டைமிங்ல தான், அதே டைம்ல தான் நான் காலேஜுமே வந்து ஃபர்ஸ்ட் இயர் உள்ள ஜாயின் பண்றேன். லாக்டவுன் அண்ட் காலேஜ் என் நேரமோ என்னமோ அந்த டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஆஃப்லைன் எங்கேயுமே போகல. நல்லா யோசிச்சுக்கோங்க, 3 செமஸ்டர் ஆன்லைன்லயே உட்காந்து எக்ஸாம் எழுதின பொண்ணு நான் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். கொரோனா சுச்சுவேஷன், யாருக்கும் வேலை இல்ல, அப்ப வீட்டுல உட்காந்து எல்லாமே பண்ணுவோமே அப்படின்ற போது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லேட்டா வந்து எடுத்த பிக்சர்ஸ் தான். இவங்க எல்லாருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். எப்ப எடுத்ததுன்னா லாஸ்ட் இயர்ல இதெல்லாம் எடுத்த பிக்சர். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இது லாஸ்ட் இயர்ல எடுத்த பிக்சர்ஸ். இது லாஸ்டா நாங்க டூர் போகும்போது அண்ட் இதுவுமே போட்டிங்ல உள்ளது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலேஜ்லயுமே வந்து இது வரைக்கும் எதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணது இல்லையா, அது அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதுல வந்து சர்டிபிகேட் கிடைச்சிருந்தது. அப்புறம் ஃபர்ஸ்ட் பிரைஸ்மே அப்பவுமே வந்து வாங்கியிருந்தோம். இவ்வளவுதான் நம்ம கொடுப்பாங்க. பட் ஆனா நம்ம ஆக்சஸ்ல எப்படி கொடுப்பாங்க, பெரிய லெவல்ல கொடுப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரிதான் அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்க போறோம். அப்புறம் ஃபைனல் இயர் முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா. இந்த கேப்ல தான் மீரல் ஆக்சஸ்க்குள்ள வராங்க. பாத்தீங்களா என்னோட இன்கம் போஸ்டர், வெல்கம் போஸ்டர் ரொம்ப நேரமா தேடினேன். நானும் லேப்டாப்ல உட்காந்து உருண்டு பார்த்தேன், பட் கிடைக்கல. அப்புறம் பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் கிடைச்சிருந்துச்சு, என்னோட ஃபர்ஸ்ட் இன்கம் போஸ்டர். கிட்டத்தட்ட 6 மாசம் வரைக்கும் பிசினஸ்ல பெரிய லெவல்ல என்னோட போஸ்டர்ஸா இருக்கட்டும், ஃபேஸா இருக்கட்டும், எதுவுமே ஷோ பண்ணாத பொண்ணு தான் நானு. என்னோட வெல்கம் போஸ்டர், இன்கம் போஸ்டர், வெல்கம் போஸ்டர் மேக்ஸிமம் நான் போட்டிருக்க மாட்டேன். என்னோட டீம்ல உள்ளதுக்கு மட்டும் தான் நான் வந்து போட்டிருப்பேன். அப்பவுமே ஒரு பொம்மை மட்டும் தான் அதுல இருக்கும். அப்படியா இருந்த ஒரு பொண்ணு தான் நானு. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்கம் போஸ்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா போஸ்ட் இப்படி நம்ம நோஸ் பீஸ் பார்த்தே கட்டி என் பையனோட இருக்கிற, எங்க அக்கா பையனோட இருக்கிற போட்டோஸ் மட்டும் தான் நான் வந்து ஷேர் பண்ணிருப்பேன். அண்ட் ரொம்ப ரொம்ப அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், லாக்டவுன்லயுமே இந்த ஒரு பிசினஸ நான் எடுக்கிறதுக்கு காரணமா இருந்த பர்சன் ஃபர்ஸ்ட் யாருன்னா ஜூம். ஏன் ஜூம் சொல்றேன் அப்படின்னா, எல்லா மீட்டிங்லயும் நான் எங்க அண்ணன் தானே சொல்லுவேன். இந்த டைம்ல ஏன் ஜூம்னு சொல்றேன்னா, அந்த டைம்ல நான் அட்டன் பண்ணதுமே ஜூம் தான். ஜூம்ல எங்க வீட்டுல வந்து அப்பதான் நல்லி போட்டுட்டு இருந்தாங்க. எங்க அண்ணன் வந்துட்டு இதை அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி 2 நாள் கண்டினியூஸா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்போ வந்து பார்த்தேன், என்ன அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல, என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் இந்தியான்ற ஒரு பார்ட் டைம் ஒர்க்கு நம்ம ஜாயின் பண்ணலாம், ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏதோ ஒண்ணு சொல்ல வாரா நம்ம அண்ணன், கிடைக்க ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் மிஸ் பண்ணுவானே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் அப் பண்ண ஒரு பொண்ணு தான் நானு. அப்பவுமே முழுக்க முழுக்க ஜூம்ல தான் போச்சு. நீங்க எல்லாம் ஜூம்ல இப்ப நிறைய பேர் நம்ம மார்னிங் பாசிட்டிவ்ல ரிவ்யூ சூப்பரா வந்து குடுக்குறீங்க, நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஐடி கலெக்ஷன் எல்லாம் பேசுறீங்க. ஆனா அதே ஜூம் செஷன்ல
அப்போ ஆதி சார், சரவணன் சார், மகாராஜ் சார், கார்த்திகேயன் சார், எங்க அண்ணன் இவங்க தான் மேக்ஸிமம் மெயின் லீடரா வந்துட்டாங்க. இப்போ அவங்க தான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈடி தான் இருந்தாங்க எல்லாருமே. அந்த ஒரு டைமிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஜூம்ல தான். ஆனா நான் பேசவே மாட்டேன். சாட் பாக்ஸ்ல உட்காந்து டைப் பண்ணுவேன். சார் இந்த மாதிரி எனக்கு டவுட், என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க சாட் பாக்ஸ்லயே ரவுண்ட் அடிச்ச பொண்ணு தான் நானு. ஒரு நாள் நானாவே அட்மிட் பண்ணி பேசிட்டேன். அன்னைக்கு ஆதி சார் ஷாக் ஆனதுதான். சோ அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன். சோ அந்த ஜூம்ன்றத என்னால வந்து மறக்க முடியாது. அந்த ஜூம்ன்ற ஒரே ஒரு விஷயத்து மூலமா மட்டும் இப்ப வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய லெவல்ல வெளியே போக முடியாது, லாக்டவுன் டைம். சோ என்னவா இருந்தாலும் இந்த ஒரு ஜூம் அப்பதான் பெரிய லெவல்ல வளர ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நம்ம இதே ஜூம் செஷன்ல 300 பேர் அளவுக்கு முந்தின நாள் மீட்டிங் அட்டன் பண்ணிருப்போம். 1000 பேர் அளவுக்குமே ஃபுல் பண்ற அளவுக்கு இந்த ஜூம் பெரிய லெவல்ல டெவலப் ஆயிருக்குது. அதனால எந்த அளவுக்கு உங்க டீம் மெம்பர்ஸ நீங்க உங்க சிஸ்டம் அப்படின்ற ஜூம்குள்ள கனெக்ட் பண்றீங்களோ உங்களுடைய வேலைன்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சரிங்களா? சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஜூம்லயே மட்டும்தான் கடந்தோம்னா அப்படிலாம் கிடையாது. இது நம்மளுடைய சுரேந்தர் விபி சாருடைய ரெசார்ட் ஓப்பனிங். சரிங்களா? நம்ம எம்டி சார், விபி சார் எல்லாருமே இருப்பாங்க. அண்ட் நம்ம டீம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மாதி சார் இருக்கிறாங்க பாத்தீங்களா, கார்த்திகேயன் சார், அப்புறம் சரவணன் சார், எல்லாருமே பின்னாடி இருக்க மகாராஜ் சார், சிவா சார், நம்ம டீம்ல வந்து மாணிக்கம் சார், அப்புறம் ஹுசைன் சார் எல்லாருமே இருப்பாங்க. சோ அப்ப எடுத்த பிக்சர் தான். ஏன்னா நாங்க வெளியில எந்த ஒரு என்ஜாய்மெண்டா இருந்தாலும் சரி கண்டிப்பா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போவோம். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் அப்ளைன்னு சொல்றாங்களா அது சரியா இருக்கும். ஏன்னா நாம இந்த ஒரு பிசினஸ கண் கூடா பார்க்காம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நம்ப மாட்டோம். உண்மைதானே? இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு வீடியோல பாக்குறதுக்கும் நாம நேரடியா போய் பாக்குறதுக்கும் அதை தொட்டு பார்த்து உணர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சோ அப்ப போன செலிப்ரேஷன் தான். சோ நிறைய ட்ரெயின் டிராவல், ஏன்னா ஆக்சஸ்ல நான் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும் அதுல நான் இருக்க மாட்டேன். அதுல பூ வச்சிருக்கல அதான் நானு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இருப்பாங்க. நம்ம ஆக்சஸ் ஃபேமிலியா வந்து நிறைய டிராவல் பண்ணி ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆக்சஸ் இந்தியாவுக்காக மட்டும்தான். அப்பவும் எனக்கு தெரிஞ்சு நம்ம சுரேந்தர் சாருடைய ப்ளூ ஐரிஸ் ஹோட்டல்ல மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா வந்து போயிருந்தோம். சோ அப்போ வந்து நான் போயிருந்த மீட்டிங் தான் சென்னையே நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் காலடி வைக்கிறேன். சோ அதனால என்னால மறக்க முடியாத தருணம். அது சென்னையில காலடி வச்சோம். கண்டிப்பா மெரினா பீச் போயே ஆகணும்னு சொல்லி எல்கே அண்ணாட்டையும் சிவா அண்ணாட்டையும் அடம் முடிச்சு மெரினா பீச் போயிட்டு ரிட்டர்ன் வர்ற டைம்ல மாமல்லபுரம் நினைக்கிறேன். சோ நம்ம ஏபி சார், நம்ம அப்துல் நபீல் சார், சோ நேர்ல வந்து மீட் பண்ணியிருந்தோம். அந்த டைமிங் தான் இது. சோ மறக்க முடியாத தருணம். ஏன்னா லைஃப்ல எப்போ எது நடக்கும்னே தெரியாது. அதனால கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா யூஸ் பண்ணுங்க. அதனாலதான் நம்ம வந்து சொல்றது. இது மட்டும் இல்லாம நம்ம திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா கார் எடுத்திருந்தாங்க. அதுக்குமே நேரடியா போயிருந்தோம். யாருமே கிடையாது, நாங்க தான் வந்து போயிருந்தோம். நம்ம கார்த்திகேயன் சிடி சார், தனுஷா மேம், நம்ம டீம்ல 2 பேர் நாகூரியல் மேம் அண்ட் ஹாஜிரா மேம், நம்ம ஹுசைன் சார், சொல்ல எல்லாருமே வந்து போயிருந்தோம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 5th இயர் ஆனிவர்சரி. சோ மறக்க முடியாத நாட்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் ஹாப்பியோட இருந்துச்சு. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி பேஜ் வருதுன்னு நினைக்க வேண்டாம். நானும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணேன், பட் ஆனா முடியல. சரிங்களா? சோ நம்ம 5th இயர் ஆனிவர்சரியுமே நான் வந்து சென்னையில போயிட்டு அட்டன் பண்ணேன். டீம் வராங்களோ இல்லையோ முதல் விஷயம் நீங்க போய் நில்லுங்க, அவ்வளவுதான். அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களா அதுக்கு இணக்கமா நாம கூடவே போய் நிக்கணும் அப்படின்ற ஒரே விஷயம் தான். ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி டீம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதை மட்டும் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். அண்ட் இது மட்டும் இல்லாம ஆபீஸ் மீட்டிங், நம்ம மதுரை பிரான்ச் ஆபீஸ்ல வச்சதா இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளுடைய செலிப்ரேஷன், நம்மளுடைய சரவணன் சீரிஸாருடைய மேரேஜா இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஜய் வித்யா அவங்களுடைய மேரேஜா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் இது எல்லாமே அங்க வச்சு எடுத்திருந்ததுதான். சோ எல்லா என்ஜாய்மெண்ட் தாண்டி நம்ம திருச்சியில உள்ள ஆஃப்லைன் ஸ்டோர், ஓகேங்களா, இந்த இடத்துக்குமே நாங்க வந்து போயிருக்கோம். இது நம்மளுடைய ராமகுட்டி இடி மேம். எவ்வளவு கிட்டத்தட்ட 4000 5000 மக்கள் அந்த திருச்சி ஆபீஸ்க்கு கீழே வந்து இருந்த கூட்டத்தை தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். அது ஃபுல்லா அந்த கிரவுண்ட் ஃபுல்லாவே வந்து நிரம்பிட்டாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அதை சரியா 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 உபயோகிச்சவங்க இப்ப மிகப்பெரிய லெவல்ல ஜாம்பவான்களா இருந்துட்டு இருக்காங்க. சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம ஆபீஸ் அங்க திருச்சியில. நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து போயிருந்தோம். அண்ட் நம்ம விபி ராஜேஸ்வரி மேம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நிஷா சிஇடி மேம், அப்புறம் நம்முடைய தனிகவேல் விபி சார், நம்ம ஹுசைன் சார், பிரியா மேம், அப்புறம் விஜயகுமார் சார் எஃப்டி, அப்புறம் பாத்தீங்கன்னா சடனா வந்து இந்த மாதிரிதான் நமக்கு பேர் வந்து வர மாட்டேங்குது, சுப்பிரமணியன் சிடி சார், அப்புறம் நம்ம ஆஜிரா ஷேக் மேம். சோ இந்த மாதிரி நிறைய மெம்பர்ஸோட அந்த ஒன் டே மட்டும், ஓகேங்களா. சோ ராம் பிரகாஷ் சிடி சார் எல்லாரோடையுமே வந்து பாத்தீங்கன்னா மறக்க முடியாத ஒரு நாட்களா இருந்துச்சு. சோ இது நம்ம ஃபீல்டு ஒர்க்கா வந்து போயிருந்தோம். திருச்சியில வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம புவனேஸ்வரி மேம் டீம்ல நம்ம சங்கர் சார் எல்லாருமே, பிரியா மேம் எல்லாரும் போயிருந்தோம். அண்ட் ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். இங்க நான் சொல்லியிருந்தேன் தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் 2 பேஜ்ல என்ன காமிச்சிருந்தேன்னா சர்டிபிகேட். அந்த சர்டிபிகேட்ன்றது எனக்கு நான் 3 வருஷம் காலேஜ் படிச்சதுல ஏதோ ஒரு காம்படிஷன்ல நான் கலந்துக்கிட்டதுக்காக எனக்கு வந்து கொடுத்தாங்க. பட் நம்ம ஆக்சஸ்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா வந்து டிராவல்
டிராவல் பண்ணி இதன் மூலமா கன்சிஸ்டன்சியா ஒர்க் அவுட் பண்ணி நான் அச்சீவ்மெண்ட்லாம் எதுவும் முடிக்காமலாம் கிடையாதுங்க. குஸ்டார்ட் அச்சீவர், கோர் லீடர், கன்சிஸ்டன்சியா 5 வாரம் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம் அப்படின்ற எல்லா காம்படிஷனும் வச்சு எங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ன்றத போஸ்டிங் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுல நம்மளுடைய எம்பையர் ஸ்மைலி டீம்லோடைய இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி அப்படியே ஆபீஸ்ல இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம பாக்குற அளவுக்கு நம்மள பார்த்து ஒருத்தங்க வளர்ற அளவுக்கு நம்ம வளர்ந்து காட்டணும். அவ்வளவுதான். யாரு என்ன சொன்னாலும் சரி, எனக்கான இடம் இது எனக்கு கிடைச்சிருக்குது, அதை என்னதான் பாத்துருவேன். வந்தா முடி, இது ஏதோ டைலாக் சொல்லுவாங்கல்ல, சரி ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டோம் சரிங்களா. சோ அதுக்கப்புறம் நிறைய ரெகுலேஷன். நான் காலேஜ்ல 3 வருஷம் படிச்சதை விட நம்ம ஆக்சிஸ்ல 3 வருஷம் வாழ்ந்தேன்னு தான் சொல்ல முடியும். சோ அந்த அளவுக்கு வீட்டுல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி செட்டு தான், இன்னும் ஒரு பாதி செட்டு கீழே இருக்குது சரிங்களா. அது எடிட் பண்ண முடியல, அவ்வளவுதான் இருந்துச்சு. இதெல்லாம் வீட்டுல உள்ள ஷீல்டு. அப்புறம் ஒரு பிரேக் ஆஃப்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ஒரு பிரேக்கு. காரணம்னு நான் சொல்ல விரும்ப மாட்டேன். பட் ஆனா வேற தவிர்க்க முடியாத ரீசன், அக்காவுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேபி இருக்காங்க, செகண்ட் பேபி எனக்கு அம்மா ஆல்ரெடி கிடையாது. ஸோ இந்த 2 குழந்தைங்களுக்காகவும் நான் அக்கா கூட ஸ்டே பண்ற 3 மந்த் ஒரு பிரேக்ன்றதை விட இங்க ஒரே ஒரு விஷயம் தான், சூழ்நிலை கண்டிப்பா எல்லாருக்கும் வரதான் செய்யும். ஆனா நீங்க மாறாதீங்க சரிங்களா. திரும்ப ரீஸ்டார்ட் பண்றது ரொம்ப 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 கஷ்டம், ரொம்ப வலிக்கும், தாங்க முடியாது. டீம் எங்க போய் நிக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம யார்கிட்டயாவது விட்டுட்டு போலாம்னு நினைப்போம். ஆனாலுமே நம்மள வந்து திரும்ப திரும்ப டீம் சுத்தி சுத்தி வரும்போது நம்மளால அந்த டைம்ல எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையா இருக்கும். சோ அந்த வலி வேதனை இல்லாம இருக்கணும்னா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. என்ன ஆனாலும் சரி, அதை வந்து அதோட சேர்த்து நீங்க வந்து டிராவல் பண்ணுங்க. நான் பண்ண ஒரு விஷயம், என் 2 குழந்தைங்களுக்காக அந்த டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் என்னால பிசினஸ் பெரிய லெவல்ல பண்ண முடியல. வெறுமனையா மீட்டிங் ட்ரைனிங்ஸ் மட்டும் தான் நான் அட்டன் பண்ணேன். அண்ட் என்னோட இன்கமா இருக்கட்டும், டீமா இருக்கட்டும், ஒரு சில காரணங்களால உடையதான் ஆரம்பிச்சது. ஏன்னா என்னோட தப்பு. அப்ப அந்த தப்ப திரும்ப யாரும் பண்ணாதீங்க. இங்க தப்பு நடக்காமலாம் இருக்காது, ஆனா அந்த தப்ப சரி பண்ணிக்கோங்க. அதை சரியா இனிமே வந்து சரிப்படுத்திக்கோங்க சரிங்களா. சோ அந்த 2 குழந்தைங்களும் சோ இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அக்கா சொல்ற ஒரே ஒரு விஷயம், இந்த பிசினஸை விட என்னோட பிள்ளைங்களா அப்படின்றத தாண்டி எனக்கு இப்ப பிசினஸ் தான் முக்கியம். சோ லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது கூட அக்கா வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையை தொடாத அப்படின்ற அளவுக்கு ரொம்ப 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 இந்த குளிக்கைக்கு தண்ணி ஊத்துவோம்ல, அப்போ 3 மாசம் இந்த பிள்ளையை நான் தான் பாத்துக்கிட்டேன். லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது எதுவுமே மூஞ்சிலே முழிக்காத அப்படின்ற அளவுக்கே வந்து போயிடுச்சு. சோ இருந்தாலும் இது மாறும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி டிராவல் பண்ணி திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணோம். நம்ம திருநெல்வேலியிலே வந்து பாத்தீங்கன்னா எல்டிபி ப்ரோக்ராம். சோ வேற லெவல்ல நம்முடைய மகாராஜ் சீரி சார் நம்ம டீம் மெம்பர்ஸ்க்காக வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சப்போர்ட்டிங்கா நம்ம ஆதிமுருகன் சீரி சார், அதுக்கப்புறம் நம்மளுடைய சரவணன் சீரி சாருமே வந்திருந்தாங்க. சோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ஒரு படைபலம் அப்படின்றது என்கிட்ட என்னாலும் ஆனாலும் சரி குறையவே குறையாது. என்னோட படைபலம் அப்படின்றது இவ்வளவு பெரிய படை மக்கள் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய லெவல்ல டெவலப் ஆவாங்க. ஏன்னா நம்பி வந்த ஒவ்வொரு பர்சன்ஸையுமே சம்பாதிக்க வைக்க நம்ம ஃபுல் எஃபோர்ட்ன்றதை போடுறோம். நீங்க ஒரே ஒரு விஷயம், அதுக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஏதாவது ஒர்க் நம்ம பண்றோமா அப்படின்றத மட்டும் திங்க் பண்ணி பாருங்க. இன்கம் வரல அப்படின்றத தாண்டி நாம அந்த இன்கம்காக என்ன செஞ்சோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி பிரான்ச் ஆபீஸ்ல நடந்த மீட்டிங்ஸா இருக்கட்டும், அண்ட் ஃபீல்டு ஒர்க், திரும்பவும் ஃபீல்டு ஒர்க். இங்க ஃபீல்டு ஒர்க் போகும்போது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து பொண்ணா இருக்கியம்மா, இதெல்லாம் வந்து பண்ணலாமா, முஸ்லிம் சமூகத்துல இருக்கீங்களே இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே யோசிச்சு பாருங்க. இத்தனை வருஷம் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தாச்சு, ஏன் இனிமே வெளியே போக கூடாது? நம்ம லைஃப்காக இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, அந்த வாய்ப்பை விட்டு வெளியே ஏன் போக கூடாது அப்படின்ற ஒரே ஒரு தாட்டு. ரெண்டாவது, அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அவங்ககிட்ட போய் ஒரு 50 ரூபாய் காசுன்னு போய் நின்னு பாருங்க. காசா? என்கிட்ட அது இல்லவே இல்லையே, பச்சையா போடுவாங்க சரிங்களா. சோ அதனால சுத்தி இருக்கிறவங்க 1000 சொன்னாலும் சரி, நம்மளோட வேலை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ அண்ட் நம்மளுடைய திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா எல்டிபி கண்டினியூஸா வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. திரும்பவும் என்னோட படை சோ உயர்ந்துகிட்டே வந்து இருந்துச்சு. இதே விஷயங்கள் தான், அது வந்து லேடிஸா இருக்கட்டும், ஜென்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா, சும்மா கிடையாது, எல்லாருமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நம்ம ஆபீஸ்ல மீட்டிங்கா இருக்கட்டும், அண்ட் நம்ம இந்த ஒரு இடத்துல ஒரு டைரக்ட் மீட்டிங் போறோம் அப்படின்னா முழு முயற்சியோட நீங்க உங்களுக்காக போராடுங்க. முதல் விஷயம் போராடுங்க. ஏன்னா இங்க வந்து எல்லாருக்குமே வந்து தைரியம்ன்ற ஒரு விஷயம் வருமா, அப்ப இந்த பிள்ளைக்கு மட்டும் தைரியம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க அண்ணன் இருக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு மீட்டிங்க்கும் நான் ஹுசைன் சீரி சார நான் வந்து இழுத்துட்டு தான் வருவேன்.
கூட்டிட்டு வரல, இழுத்துட்டு தான் வந்தேன். வேணா அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. ஒவ்வொரு மீட்டிங்க்கும் புரிய வச்சு தெளிய வச்சு, அப்ப அவங்க ஈடி தானே, சோ அப்ப புரிய வச்சு தெரிய வச்சு இத போனா நமக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்குண்ணே, நம்ம டீம் அடுத்தடுத்து வருவாங்கண்ணே, இவ்வளவு பேர் வராங்கண்ணே, அவங்களுக்காக போவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மீட்டிங்க்கும் புரிய வச்சு, காசு கையில கிடையாது, ஏன்னா பெரிய லெவல் இன்கம் கிடையாது. அண்ணன் வந்து ஃபுல் டைமர், நானுமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட். சோ அப்ப இன்கமே இல்லைனாலுமே வெளியில கடனை வாங்கிட்டு 2 பேரும் அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டு எந்த மீட்டிங்கா இருந்தாலும் டைரக்ட்ல போக ஆரம்பிச்சோம். சேம் அதே மாதிரி ஹோம் மீட்டிங் அதே மாதிரி தான். தென் அடுத்த ஒரு எல்டிபி, ஃபீல்ட் ஒர்க்ல ஸ்பாட் ஐடியா இருக்கட்டும், சோ எல்லாமே வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட கார்த்திகேயன் சார் சப்போர்ட், அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிராமங்கள்ல வந்து பண்றதா இருக்கட்டும், எல்லா மீட்டிங்கும் ட்ரை பண்ணி மதுரை மீட்டிங்கும் 10 மீட்டிங்குமே நான் வந்திருக்கேன். சரிங்களா? சோ இது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா எடுத்த மீட்டிங்ல உள்ள போட்டோ. சோ அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மீட்டிங்ல நம்ம ராஜலட்சுமி இடி மேம் வந்து பாத்தீங்கன்னா ஈடியா வந்து ப்ரொமோட் ஆயிட்டாங்க. சோ இது அவங்க தளப்புல இருக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்த டீம் மெம்பர்ஸும். சரிங்களா? சோ அப்போ இந்த ஒரு வாய்ப்பின் மூலமா நிறைய மக்களுக்கு நானும் கொடுக்க ஆரம்பிச்சேன், அவங்களும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ அதனால பெரிய படைன்றது இப்போ உருவாகி இருக்குது. அப்புறம் நம்மளுடைய டான் பாஸ்கர் சாரோட எடுத்தது, அப்புறம் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் மீட்டிங், சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபீல்ட் ஒர்க், தென் வந்து ஃபீல்ட் ஒர்க் நம்ம தனுஷா மேமோட ரீசெண்டா வந்து டெமோக்காக வந்து நேரடியா வந்து போயிருந்தோம் நம்ம அம்பை நியர்பை ஏரியால. அப்ப நம்ம டீம் மட்டுமே நேரடியா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் கேஷ் நம்ம சேக் சார் தலைமையில வந்து பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டா ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி நினைக்கிறேன், 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நாகப்பட்டினத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு டீமுக்காக நான் லாங் டிராவல், அதுவும் மறக்க முடியாத டிராவல், அதை ஆட் பண்ண மறந்துட்டேன். பட் ஆனா ஷேர் பண்ணியே ஆகணும், அதை ஆட் பண்ணாம நான் மாட்டிக்கிடுவேன். ஓகேங்களா? சோ ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் கார்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க கியா செல்டாஸ் கார்ல, ஆதிமுருகன் சார் கார்ல வந்து இங்க இருந்து நாகப்பட்டினத்துல இருந்து சென்னை போயிருந்தோம். என்னால மறக்க முடியாத ஒரு 3 டேஸ்னா அந்த 3 டேஸ் தான். சரிங்களா? சோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது வரைக்கும் நான் எந்த ஒரு மீட்டிங் போயிட்டு வந்தாலும் கண்டிப்பா ஒரு ஹாஃப் டேயாவது தூங்கிடுவேன். ஆனா அன்னைக்கு மீட்டிங் போயிட்டு மறுநாள் வந்திருக்கேன். ஏன்னா ஃபுல் டே வந்து பாத்தீங்கன்னா டிராவல் எல்லாமே கார்ல தான். தூங்கல ஃபர்ஸ்ட் விஷயம். இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு பெரிய விஷயம் தான். அடுத்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம கார்ல போன உடனே எல்லாருமே சொகுசு அப்படின்றத தாண்டி அது வேற லெவல் ஃபீலுங்க. சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் சீட்ல நம்ம உட்காந்து அது முன்னாடியே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த நைட் டிராவலும் சரி பகல் டிராவலும் சரி அப்படியே பார்த்துட்டு போறது உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் சீனு. அந்த மேல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வேற ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, பட் எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த டோர் அப்படியே ஓபன் பண்ணிட்டு மேல போய் அப்படியே காத்து வாங்கிட்டே இருந்தேன். சோ உண்மையிலே சொல்றேன், என்னால இப்போ வரைக்கும் அந்த ஒயிட் கலர் கார்னால எனக்கு ஆதி சார் கார் தான் ஞாபகம். சோ அப்பவும் வந்து நம்ம மகாராஜா சொல்ல வாங்கிடலாமா, வாங்குறோம், கார் வாங்குறோம், அவ்வளவுதான். சோ அந்த அளவுக்கு வந்து வேற லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அங்க கவனிப்புமே வந்து பாத்தீங்கன்னா மாசான கவனிப்பு. நாகப்பட்டினம் சாப்பாடுன்னு சொல்லிட்டு வெறித்தனமா வந்து கொடுத்தாங்க. அண்ட் மீட்டிங்குமே ஃபயர்ஃபுல்லா வந்து போயிருந்துச்சு, அந்த அளவுக்கு எக்ஸலண்டா வந்து இருந்துச்சு. அப்போ ஒரு இடத்துல நம்ம ஆர்கனைஸ் பண்றோம் அப்படின்னா தரமானதா பண்ணணும், சிறப்பா பண்ணணும் அப்படின்றத ஹஜ் சாருமே சூப்பரா மக்களை திரட்டி அங்கே வந்து நிறைய டவுட் கிளியர் எல்லாமே வந்து சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. சோ அவங்களுக்கும் இந்த இடத்துல வாழ்த்துக்கள். இப்போ வந்து அவங்க ஃபிளைட்ல போயிட்டு இருப்பாங்க, ஆல்மோஸ்ட் லீவ் முடிஞ்சு ஹஜ் சார் வந்து ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 24 ஐடி நினைக்கிறேன், இல்ல 18 ஐடி வந்து பாத்தீங்கன்னா கையிலே வந்து கேஷா வந்து வாங்கியிருந்தேன். அது எல்லாருமே போனதுக்கு அப்புறம் இது நான் எடுத்த பிக்சர். சரிங்களா? சோ அதுக்கு அடுத்து திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா லைவ் டெமோ வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம். நம்ம விஜயா மேம் அண்ட் சாந்தி மேம் சைட்ல, ராஜலட்சுமி இடி மேம் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அவங்க வீட்ல நிறைய பேர் வீட்ல வந்து 1 டேல வந்து பாத்தீங்கன்னா 4 ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். ஒரே ஒரு விஷயம் தான் இங்க பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி வேணாலும் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 4 மீட்டிங் பண்ணுமா, 5 மீட்டிங் பண்ணுமா, உங்களை மாதிரி நாங்களும் தெருவா அலையணுமா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு மைண்ட் செட்ல ஓடும். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு பண்ண போறோம், யாருக்காக பண்ண போறோம், ஏன் பண்ண போறோம் அப்படின்ற ஒண்ணே ஒண்ணு நீங்க பிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ட்ரீம்ஸ் இருக்குது, எனக்கு நீட்ஸ் இருக்குது, இந்த பிசினஸ் மூலமா ஒரு 4-5 வருஷம் டிராவல் பண்ணா போதும், அதனால நான் ஓடுறேன். இது எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னா நான் ஓடவே தேவையில்லை. ஓகேங்களா? ஒரு காலேஜ் படிச்சுக்கிட்டே எனக்கு இந்த மாதிரி ஒரு 40,000-50,000 சம்பளம் கிடைக்கிற வெளியில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறான்னா நிச்சயமா கிடையவே கிடையாது. பட் நம்ம ஆக்சஸ் நமக்கு பொக்கிஷமா இருக்குது, அதுக்காக நம்மளுடைய தாராளமா உழைப்பு அப்படின்றத போடலாம். சோ அதுக்கப்புறம் நான் மிஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அண்ணா வந்துட்டு சிடி ப்ரமோஷன். ஓகேங்களா? சோ அந்த டைம்ல என்னால வந்து இருக்க முடியல. அது நான்
முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சொன்னேன், இந்த மாதிரி நான் வரேன், ஒருவேளை உனக்கு சிடி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இப்படியே தான் கொஸ்டின் ரைஸ் பண்ணேன். ஆனா அண்ணன் சொன்னது என்ன அப்படின்னா, இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல அண்ணனோட growth எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். சோ ரிப்போர்ட்டா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் வரேன்னு சொல்லும் போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. இங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், அந்த டைம்ல வந்து யாராவது ஒரு விஷயங்க, இது யார் சொல்றாங்கன்னு இல்ல, அப்லைனா இருக்கட்டும் டவுன்லைனா இருக்கட்டும், ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை முழுசா காது கொடுத்து கேளுங்க, என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த வாய்ப்பை தவற விட்டதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட் இருக்குல்ல, அது இப்ப வரைக்கும் உறுத்திக்கிட்டேதான் இருக்குது. சோ அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா சிடி ஆயிட்டாங்க. அண்ட் நம்மளுடைய இன்கம் இது வரைக்கும் போஸ்டர் கிட்டத்தட்ட 1 இயரா நம்ம ஆக்சஸ்ல பெருமளவு பாத்துருக்க முடியாது. போட வேண்டாம் நம்ம கம்பெனி கிட்ட சொல்லிட்டாங்க. நிறைய பேர் எடுத்து எடுத்து போட்டு விட்டுறாங்கப்பா, அதனால நமக்கு வரி பிரச்சனை வருது, நமக்கு வந்தா பரவாயில்ல கம்பெனிக்கே டைரக்டா பிரச்சனை வருது அப்படின்றதுனால போஸ்டர் பெருமளவுல போடுறது இல்ல. இருந்தாலும் லாஸ்ட் வீக் வந்து 3 வீக்ஸ்க்கு முன்னாடி உள்ள இன்கம் போஸ்டர் வந்து போட்டு வச்சிருந்தேன். இது ஏன் மெயினா போட்டு வச்சிருந்தேன் அப்படின்னா மல்டிபிளேடிக்காக தான், வேற எதுவுமே கிடையாது. இங்க மல்டிபிளேடி போடுறதுக்காக நிறைய பேர் தயங்குறாங்க. ஐயோ அவ்வளவு அமௌண்ட் போடணுமா, அவ்வளவு காசு போடணுமா, இருந்தாலும் நான் டீம் வந்ததுக்கு அப்புறம் போட்டுமா, ஒரு இன்கம் எடுத்ததுக்கு அப்புறம் போட்டுமா. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பிசினஸ்ல கிட்டத்தட்ட 44 ஐடி போட்டிருக்கோம். நான் ஒரே வார இன்கம் தான். என்னோட பிவி பாத்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 1600 பிவி கிட்டதான். ஆனா என்னோட இன்கம் பாத்தீங்கன்னா தெரியும் 30,000 ரூபாய். இதுவே நான் ஒரு ஐடி போட்டிருந்தேன்னா வெறும் 10,800 ரூபாய் தான் இன்கம் எடுத்திருக்க முடியும். ஆனா நான் மல்டிப்ளை போட்டதுனால என்னோட பெனிஃபிட் கிட்டத்தட்ட 3 மடங்கா ஹிட் அடிச்சு, எனக்கும் சரி என்னோட ஃபேமிலிக்கு மேல இருக்கிற எல்லாருக்குமே எனக்கு வந்து பவர் பிவி தான். அப்ப யோசிச்சு பாருங்க, 3 அடிக்கு எனக்கு இவ்வளவு கிரெடிட் ஆயிருக்குன்னா என்னோட 44 அடிக்கு எவ்வளவுக்குள்ள எனக்கு வந்து பிவி ஒன் சைடு வந்து கிரெடிட் ஆயிருக்குன்றத திங்க் பண்ணி பாருங்க. சோ அப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை சரியா உபயோகப்படுத்துங்க, அதை உடனடியா பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நாங்க வந்து உடனடியா பண்ணோம். அப்போ உங்ககிட்ட 44 ஐடி நீங்க போட்டீங்கப்பா, உங்ககிட்ட கையில காசு நிறைய இருக்குது, உங்க பெட்டியில நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்பவும் சொல்றேன், அப்பெல்லாம் கிடையாது. நான் சின்ன கிராமத்துல இருந்த பொண்ணு. சோ கிராமத்துல இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சில சேவிங்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி என்னோட கல்யாணத்துக்காக சேவ் பண்ணி வச்சிருந்த ஜுவல்ல எடுத்து அடமானம் வச்ச இந்த ஒரு பிசினஸ் மூலமா 3 மந்த்ல அண்ணன் ரிட்டர்ன் எடுத்து தரேன்னு சொன்னதுனால நான் 3 மந்த்ல எடுத்தும் தந்தா. சோ அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே ப்ராஃபிட். அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி ஐடி போட்டோம், ஆனா இப்ப எங்களுக்கு ப்ராஃபிட் என்னது வாழ்நாள் முழுக்க கிடைச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட், நம்ம ஆக்சஸ்ல என்ஜாய்மெண்ட்டுக்கு கணக்கே இல்லைங்க. நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். மதுரை அதிசயத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா 2-3 டைம் வந்து போயிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷனா இருக்கட்டும், பர்த்டே செலிப்ரேஷன், நம்ம டீம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பர்த்டே செலிப்ரேஷன் தான் வந்து போயிட்டு இருந்தோம். நம்ம ஐஸ்வர்யா பர்த்டே செலிப்ரேஷன். அண்ட் இன்னொன்னு என்னால மறக்க முடியாத, போனுமே ஆக்சஸ்ல என்னால மறக்க முடியாத ஒவ்வொரு நாளுமே அப்படி இது வரைக்கும் என் சொந்தக்காரங்க வந்து யாருமே எனக்கு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது கிடையாது. பட் ஆதி சாரோட மேரேஜ்ல தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்டா வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, எனக்கும் எங்க அண்ணனுக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க ஆக்சஸ் சொந்தத்துக்கு சொந்தம், இன்கம்க்கு இன்கம், என்ஜாய்மெண்ட்க்கு என்ஜாய்மெண்ட், செட்டில்மெண்ட்க்கு செட்டில்மெண்ட், ப்ரொமோஷனுக்கு ப்ரொமோஷன், எல்லாமே இங்க வந்து கொட்டி கிடக்குதுங்க. அப்ப வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்பவும் ஏன் அந்த வார்த்தை நான் சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, நான் அதுல வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதனால சொல்றேன். சோ அந்த மாதிரி மறக்க முடியாத ஒரு நாள் தான் ஆதி சாரோட மேரேஜ். அன்னைக்குமே ஃபுல் டே செம்ம என்ஜாய் பண்ணோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மலேசியா போய் என்ஜாய் பண்ணாங்க, அது வேற விஷயம். ஆனா நாங்க இங்க இருந்தே வேற லெவல்ல என்ஜாய் பண்ணோம். ஆதி சாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லைஃப் சூப்பரான ஒரு ஜேர்னி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சேம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மறக்க முடியாத நாள் நம்மளுடைய மகாராஜாவுடைய மேரேஜ். அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அட்டன் பண்ணி, அந்த டைம்ல அக்கா வீட்டுல இருந்ததுனால அங்க விட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி என்னால வந்து பாத்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு வர முடியல. ஆனா ஒட்டுமொத்த ஆக்சஸ் ஃபேமிலியுமே ரிசப்ஷன்ல தான் இருந்தாங்க. இந்த அளவுக்கு கூத்து கும்மாளம் போட்டாங்கப்பா, வீடியோ எல்லாம் வந்துச்சு, எல்லாமே பார்க்கதான் செஞ்சேன். அப்போ ஆக்சஸ்ல இங்க கூத்து கும்மாளம் எல்லாமே இருக்குது, நாம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இங்க செலிப்ரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு இவங்களுக்கு. எதுக்காக ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அப்படின்னா, ஆல்வேஸ் வந்து சப்போர்ட்டர்ஸ் சொல்லுவாங்களா, சோ அந்த மாதிரி என்னோட தம்பி மணி அண்ட் என்னோட அக்கா ராமகுட்டி அண்ட் ஆதிமுருகன் சார். சோ நம்ம தூண்டு போய் நிக்கும் போது நிறைய பேர் கூட நிற்பாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து ஏதோ ஒரு விதத்துல எனக்கு வந்து அட்டாச்சுங்க, அது எப்படி சொல்லன்னு தெரியல. சோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ல டாப் 4 பிளேஸ் வந்தேன், 3rd பிளேஸ் வந்தேன். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸா அடிக்கடி தொட்டு வந்துட்டு இருக்கேன். சோ இதுவே வந்து கண்டினியூஸா கண்டிப்பா வரும்னு சொல்லி நம்புறேன். அப்புறம் என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, இங்க ஆக்சஸ்ல 2 மொபைல் அச்சீவ் பண்ணிருக்கேன்.
அது எல்லாமே ஓல்டு மொபைல்ல இருக்குது, அதனாலதான் எடுக்க முடியல. அப்புறம் பைக்கு நம்ம ஆக்சஸ்ல நான் ஆசைப்பட்டு வாங்கின என்னோட வருமானத்துல வாங்கின பைக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க இனிமே ஆசைப்படுற விஷயம், இங்க பிசினஸ்ல நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஆனா நமக்குள்ள வந்து ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டே இருக்குல்ல, நாம மட்டும் தானே பண்ணோம், மத்தவங்க இன்னும் பண்ண வைக்கலல்ல. சோ அந்த மாதிரி பண்ண வைக்கணும்ன்றதுக்காக நம்மளுடைய டீம்ல வந்து பாத்தீங்கன்னா பைக் புக்கிங்காக வந்து ஸ்டேஜ் ஏத்தணும். சோ ஸ்டேஜ் ஏத்தனதோட தாண்டி புக்கிங்கும் பண்ணாங்க ஐஸ்வர்யா மேம் அண்ட் பேச்சிபாலா அண்ட் ராயல் ராஜேஷ். சோ இன்னும் அப்கமிங் டேஸ்ல நான் எப்படி ரோட்ல பைக் ஓட்டிட்டு இருக்கணும், எப்படி ஃபீல்ட் ஒர்க் பைக்ல போயிட்டு இருக்கணும், ஸோ என்னோட டீம் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்து அவங்களும் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட ட்ரீம்ஸ் நம்ம ஆக்சஸ்ல நான் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன். எப்போ எல்லாருமே வந்து ட்ரீம் சார்ட் சொல்லும்ல, ஸோ இந்த ட்ரீம் சார்ட் தான் என்னோட வீட்லயுமே வந்து ஒட்டி வச்சிருப்பேன். ஸோ இதே விஷயம் தான் உங்களுக்குமே இப்ப கிடைச்சிருக்குது. அண்ட் பாத்தீங்களா, ரொம்ப முக்கியமான பேஜுங்க, போயிடுச்சு பாத்தீங்களா, 1 செகண்ட். சோ அது என்ன பேஜ் அப்படின்னா இந்த பேஜ் தான். ஒன் செகண்ட், இந்த பேஜ் தாங்க, வேற எந்த பேஜும் கிடையாது. சோ இப்போ இந்த இடத்துல உங்க முன்னாடி ஒரு சக்சஸ் ஷேரிங் கொடுக்கக்கூடிய நபரா வந்து வளர்ந்துருக்கிறேன். சோ அப்போ இங்க கிடைச்ச வாய்ப்பு நான் எடுத்து பயன்படுத்திக்கிட்டேன். இப்போ உங்க முன்னாடி ஒரு ஷேரிங் கொடுக்குற நபரா இருக்கிறேன். இத்துடன் வந்து முடிவடையவில்லை. இப்போ என்னுடைய பயணம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, கப்பு எங்களுக்கு தாங்க, சரிங்களா. சோ அந்த கப்பு என்னன்னாலும் சரி, இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூஸா ஒரு 1 hour 1.5 hour அழுது இருப்பேன். ஆனா இனிமே என்னைக்குமே அழக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணிட்டு தான் ஸ்டாப் பண்ணிருக்கிறேன். என்ன சூழ்நிலையோ தெரியல, பிசினஸ்ல திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுது. ஆனாலும் 0ல இருந்துன்னா முதல்ல அந்த போன இடத்துக்கே திரும்ப போக கூடாது. நான் இப்ப இருக்கிற இடத்துல இருந்து ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா பார்த்த திரும்ப அந்த விஷயத்தையே திரும்ப திரும்ப பார்க்க கூடாது. என்னாலும் சரி, வழின்ற ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறதோட சரி அழிஞ்சு போயிடணும். அதை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அது எப்பனாலும் உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அது என்ன வார்த்தை சொல்லணும்னு எனக்கு தெரியல. சோ என்னோட சாரு கொடுத்த வாக்கா இருக்கட்டும், என் அண்ணன் எனக்கு அது கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கட்டும், அதை நான் பெருசா பண்ணுவேன், இன்னும் பெருசா பண்ணுவேன். அதுக்கு முழு சப்போர்ட்டா என்னோட டீம் மெம்பர்ஸ், என்னோட கோஇடி ராஜலட்சுமி மேம் அண்ட் சப்போர்ட்டர் மிஸ்டர் சரவணன் சிடி சார், என்னோட ஃபாரின்ல இருக்க டீம் மெம்பர்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா அழக்கூடாதுன்னு நினைச்சேன், அதனாலதான் ரொம்ப நேரமா சிரிப்போட வந்து ஷேரிங் பண்ணி, ஒவ்வொரு ஷேரிங்லயும் நான் வந்து அழுதுருவேன். அதனாலதான் அக்கா டாபிக்கே நான் போகல. அங்க போயிருந்தேன்னா நான் இப்போ வரைக்கும் அழுதுருப்பேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பிசினஸ் வாய்ப்பு நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வாய்ப்பை வந்து எப்போதுமே வந்து நான் சொல்ற ஒரே விஷயம், ஸ்ட்ரகிள்ஸ் வருங்க, இல்லாம கிடையாது. இன்னைக்கு மட்டும் டீம்ல அவ்வளவு ப்ராப்ளம்ஸ். இந்த பிடிஎஃப் ரெடி பண்றதுக்குள்ள ரீஃபண்டா இருக்கட்டும், இல்ல டீம்ல பிரச்சனையா இருக்கட்டும், என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி விட்டுட்டு போயிடாதீங்க. ரோட்ல ஒரு ரோடு இவ்வளோ அப்படி நேரா போயிட்டே இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர் இல்லைன்னா நல்லா இருக்காது, சரிங்களா. கண்டிப்பா ஸ்பீட் பிரேக்கர் வரும், இல்லைன்னு சொல்லல. அது என்ன ஆனாலும் சரி, எவன் என்ன சொன்னாலும் சரி, எப்பாடுபட்டாலும் ஆக்சஸ்ல நீங்க நில்லுங்க, ஆக்சஸ் உங்க கூட நிற்கும். ஏன்னா திரும்பவும் சொல்றேன், ஆக்சஸ்ல நான் வாழ்ந்திருக்கிறேன், ஒவ்வொரு நாளுமே வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன். இதே வாய்ப்பு தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இன்னும் ஒரு சில நபர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தானப்பா, இதெல்லாம் நடக்குமா முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நடத்தி காட்டுறோம், நடத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 8 லட்சம் பிரைம் கஸ்டமர், ஆக்சஸ்ல முடியாது 3500 ரூபாய் கிட்டே வராது அப்படின்னு சொன்ன விஷயத்தையே இப்ப திரும்ப கொண்டு வந்தாச்சு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்குது. அந்த வாய்ப்பை சரியா உபயோகப்படுத்திக்கோங்க. உங்க